வந்து இந்த யானை மேலே வந்து நம்ம இப்போ உட்காந்துருந்தோம். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க கலரில் ஜொலிக்குது. ஸோ கேமராவில் ஒழுங்கா தெரியல, வாங்க பார்ப்போம். ஸோ October 2 வந்து காந்தி ஜெயந்தி அப்போது காமராசர் இறந்த நாளுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து இதை திறந்தாங்களாம். ஸோ இங்கே தான் வந்து ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் பிளேஸ். ஸோ இன்னும் நிறைய போயிட்டே இருக்குது. சரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாய் சொல்லிட்டு போயிடலாம். பாய் யானை, 2 யானை இருக்குது. ஸோ நீங்கள் ஆனால் இங்கே ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்ப்போம். கடைசியாக ராஜாஜி மண்டபம் தான். ஜெயலலிதா தான் வந்து நம்ம இதை வந்து திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இங்கே செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க, சீரமைக்கப்பட்டாங்களாம். சரி வாங்க லாஸ்ட்டாக ராஜாஜி மண்டபம் அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். இது வந்து காந்தி மியூசியமாக, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மியூசியமும் இருக்கான், லைப்ரரியும் இருக்கான். சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் என்னென்னு. ஆனால் பெருசாக நம்ம ஃபுல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டுலாம் போக முடியாது. இந்த மொத்த காந்தி அது பேர் என்ன மறந்து போச்சு, காந்தி மண்டபத்தையும் சுற்றி பார்க்க அட்லீஸ்ட் ஒரு நாள் வேணும், பத்தாது. இங்கே பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இருக்காங்க. இருக்குது. ஐயோ பயமாக இருக்கே. யார் அந்த குழந்தை காந்தி கொஞ்சிட்டு இருக்காரு? மனைவியா? பயமாக இருக்குப்போ, யாருமே இல்லை. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செம்ம பயமாக இருக்குது, உள்ளே யாருமே இல்லை. ஸோ இங்கேயும் வந்து காந்தி பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. சென்டரில் காந்தியோட ஒரு பிக்சர் இருக்குது. ஹாய் காந்தி தாத்தா. இது யார், காந்தியோட பாப்பாவா இது? அவர் ஜோன்ஸ் பாப்பர் சவுத் ஆஃப்ரிக்காவில் படிக்கும்போது, சவுத் ஆஃப்ரிக்கா படிக்கும்போது தண்ணி சத்தியாகிரகத்தில் ஏகப்பட்டார். இது என்னது? இது யாரு? அவங்க ஒய்ஃப். நம்ம கஸ்தூரிபாய். இது என்னது கோணையாக இருக்கு மூஞ்சி? என்னது இது? அவருடைய உருவப்படம். அது தெரியுது, மூஞ்சி அப்படி இருக்கு. செடிக்கு இருக்காங்க. ஓகே ஓகே. இதுவும் அவர் தானா? ராஜீவ் தாத்தாவோட பொண்ணு. யார்? இந்திரா காந்தி. ஓ, இந்திரா காந்தி தெரியல? இந்திரா காந்தியோட பையன் தான் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி பையன் தான் ராகுல் காந்தி. தெரியல? எல்லாம் காந்தி. அவர் காந்தியோட ஹேண்ட் ரைட்டிங்கா அது? தப்பு சொல்லிட்டு. என்னது இது? நேருவோட பொண்ணு. நேரு தாத்தா இருக்காரு, அவரோட பொண்ணு. ஆமா, அவர் மூஞ்சி மாதிரியே இருக்குல்ல. நேரு மாமா, நேரு அவரோட பொண்ணு, காந்தி தாத்தா பொண்ணு. சரி, அது காந்தி தாத்தா ஹேண்ட் ரைட்டிங்கா அது? ஆமா, இது வந்து காந்தி தாத்தாவோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ். இது ரெண்டுமே தமிழ்ல வந்து அவர், இது எல்லாமே அவரோட பேரா? தமிழ் எழுதுறாரு. என்னதுப்பா இது கிறுக்கி இருக்குது? அவரோட எழுதினாரு. என்னப்பா எழுதிருக்கு? அதுவும் அவ்வளோதான் எழுதினாரா? மேலே இருக்கிறது. ஓகே, இதெல்லாமே காந்தி தாத்தாவோட ஹேண்ட் ரைட்டிங்ஸு. தமிழ் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கே. இத்தனை லாங்குவேஜ் தெரியுமா அவருக்கு? இது அவரோட திங்ஸ் யூஸ்டு பை காந்தி தாத்தா, மகாத்மா காந்தி. ஓகே, ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம். ரவீந்திரநாத் தாகூர், இப்போ நேரு மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடல். அவங்க படித்த படிப்பு காந்தி நடுவில். ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலி நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் தெரியல? சார்லி சாப்ளின் இருப்பார், அவர் கூட காந்தியாஜி. இது யாரு? இவர் இது ராஜாஜி, இவர் தான். ஓகே ஓகே. இவர் வந்து ராஜேந்திர பிரசாத். இப்போ மேலே லைப்ரரி இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு டைம்லாம் உங்களுக்கு நீங்கள் காலையிலே வந்து லைப்ரரி அவரோட புத்தகங்கள்லாம் படிக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து படிச்சுக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து டைம்லாம், ஸோ வந்து நாங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ராஜாஜி மண்டபம் பார்த்துட்டு வந்துடலாம்.
ராஜாஜி மண்டபம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸு. அதை வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ எல்லாமே தனித்தனியாக நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி பார்ட் 10 வரைக்கும் கூட வரும். நீங்கள் பார்க்கணும், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த காந்தி மண்டபம் இதை வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 டே அட்லீஸ்ட் வேணும். நாங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஒரு ஆளை கூட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து முழுசாக பார்க்கல நாங்கள். ஸோ எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்காக தான் வந்து நாங்கள் பிளானட்டோரியம் போகிறதா இருந்தோம். ஆனால் பிளானட்டோரியம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அதான் பக்கத்துலேயே காந்தி மண்டபம் இருந்துச்சு. எங்களாலேயே எதிர்பார்க்க முடியாமல் தான் காந்தி மண்டபத்துக்கு வந்தோம். ஸோ எங்களோட பிளானே வேறு, ஆனால் வந்து பிளானட்டோரியம் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ வி கேம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆனால் இது எல்லாமே பாதையெல்லாம் வந்து கரெக்டாக அழகாக போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் எல்லாமே பார்ட்டாக போடுறேன். ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜும் இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம கட் பண்ணி தான் எடுக்க முடியும். வலி வந்துருச்சு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.